இந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த கருத்து கணிப்புகள்லாம் மாறான வெற்றியை தான் பெற்றிருக்கு. நிச்சயமா இந்த முறையும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்புகள் மீறிய ஒரு சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றியை தரும். ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டதெல்லாம் இதுவரை ஊடகங்கள் வெளிப்படுத்திய செய்திகளின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. ஆனா மக்களுடைய உணர்வுகள் அடிப்படையில் அல்லது தேர்தல் களத்தின் நிலவரங்கள் அடிப்படையில் பார்த்தா இது இல்ல. ஆனால் பாஜகவிற்கு ஏபிபி சி ஓட்டர்ஸ் வந்து பாஜகவுக்கு 2 கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கு 0ன்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், இந்த கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அவங்களுடைய இந்த பிரச்சாரங்களை வைத்து எடுத்த முடிவு. இதுல கள நிலவரம் இல்லை, கள நிலவரத்தை சந்தித்தவர்கள் நாங்கள். அதனால எங்களுக்கு கள நிலவரம் தெரியும். அது 4ஆம் தேதிக்கு பிறகு கருத்து கணிப்பு. ஏன்னா இதுவரைக்கும் 2016 சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா கூட கருத்து கணிப்புல அதிமுக வெற்றி பெறும் யாருமே சொல்லல. ஆனால் நாங்க வெற்றி பெற்றோம். அதனால இந்த கருத்து கணிப்புகள்லாம் பொதுவாக அதிமுக எதிராக எப்பவும் இருந்திருந்தா அது இப்ப புதுசா ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்ல.